ஆரம்ப காலத்தில் மிகவும் சிறியதாக இருந்த இக்கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் பெரிதாக கட்டி திருப்பணி செய்தார். கிபி 1336இல் விஜயநகர பேரரசால் இக்கோவில் விரிவாக்கப்பட்டது. அண்மை காலத்திலும் கூட இக்கோவில் மேலும் பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் அருகே பாகுதா நதி காணப்படுகிறது. அந்த காலத்தில் அரசனுக்கு சொந்தமான மாந்தோட்டம் ஒன்று இங்கே இருந்தது. அதிலிருந்த கனிகளை விகிதா என்ற ஒருவன் பறித்து சாப்பிட்டான். இதனால் வெகுண்ட அரசன் விகிதாவின் இரு கைகளையும் வெட்டிவிட்டான். அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று துடித்த விகிதா அந்த நதியில் நீராடி காணிப்பாக்கம் விநாயகரை நோக்கி பாகுதா, அதாவது கைத்தா என்று வேண்டினான். அவனுக்கு கையும் கிடைத்தது. நதிக்கு பாகுதா என்ற பெயரும் ஏற்பட்டது.